ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பகுதியில் இன்றைய தினம் கூட எங்களோடு ஒரு அதிதி இணைந்திருக்கிறார். குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக நாங்கள் செய்திகளிலே பார்க்கிறோம். சில நேரங்களில் எங்களுக்கு அது வெறும் செய்தியாக இருக்கலாம். ஆனா அதே அந்த தற்கொலை செய்து கொண்ட நபரினுடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கும். அது ஒரு செய்தியாக அவங்களால் கடந்து போக முடியாது. வாழ்நாள் முழுக்க அவங்க சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வலி, வேதனை. எனவே இந்த தற்கொலை தொடர்பாக நிறைய விடயங்கள் இன்றைய தினம் நாங்கள் பேச போகிறோம். உளவள துணையாளர் யோகராஜா சுசீலா அவர்கள் இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு இணைந்து கொண்டு பேசி பல விஷயங்கள் இது தொடர்பாக நாங்கள் பேச போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், கடவுள் கிருபையில. ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறது. முக்கியமா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ இருக்கக்கூடிய இந்த சொசைட்டில நிறைய மனிதர்கள் நாளுக்கு நாள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தற்கொலை அப்படிங்கிறது. அந்த முடிவை எடுக்கக்கூடிய நபரோட சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாம அவருடைய குடும்பம், நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அவரோட சம்பந்தப்பட்ட எல்லோரையுமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இது. அப்படிங்கிறப்போ இது தொடர்பா நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, அவங்களை ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. உங்ககிட்ட நான் கேட்கிற முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, தற்கொலை அப்படின்னதுமே உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் என்ன? இதை பத்தி நீங்க தற்கொலை அப்படின்னதும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? தற்கொலை என்ற உடனேயே எனக்கு தோன்ற ஒரு விஷயம் நாங்கள் பொதுவாக சொல்லுவோம், ஒவ்வொரு மதத்துலேயும் கடவுள் நம்மளுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு, ஒரு நோக்கத்தோடு தான் இந்த இடத்துக்கு நம்மளை அனுப்பியிருக்கிறார் இல்லையா. உலகத்துக்கு நம்ம ஒவ்வொருவரும் வந்திருக்கிறோம். அது சின்ன குழந்தையாக இருக்கும், பிறந்த குழந்தை அன்றைக்கே மறித்து போயிடும். சில நேரம் 110 வயசு உள்ளவங்க இன்னுமே இருப்பாங்க. ஆகவே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அனுப்பியிருக்கிறாரு. அந்த நோக்கத்தை நாங்கள் சரியாக நாங்கள் அதை புரிஞ்சு கொள்ளலை. அப்படி இல்லாட்டி நம்மளை புரிஞ்சு கொள்ள வைக்கிறதுக்கு நம்மளை சுற்றி உள்ள எதையுமே யாருமே நம்மளுக்கு அதை புரியப்படுத்தலை. அதனால நம்மளுடைய உயிரை மாற்றிக்கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆகவே நான் என்னத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த ஒரு நிமிஷம் என்னில் என்ன பிரயோசனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதிலேருந்து டக்குன்னு விலகி வந்துடலாம். ஆகவே என்னுடைய படைப்பின் நோக்கம், என்னுடைய பயன் என்ன அப்படிங்கிறத நாங்கள் யோசிக்காத நேரம் டக்குன்னு நாங்கள் தற்கொலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ தற்கொலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆண்கள், பெண்கள் இந்த வயதுல தான் தற்கொலை பண்ற முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம சின்ன பசங்களும் சரி, இல்ல வயது காலத்திலையும் சரி, இந்த மாதிரியான தற்கொலை எண்ணங்களை எடுக்கக்கூடிய நிறைய செய்திகளை நாங்க பார்க்கிறோம். இதை தடுப்பதற்காக இலங்கையில நிறைய முடிவுகள் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டிருக்கு. அதற்குரிய தொலைபேசி இலக்கங்கள், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான முடிவுகள் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு தோணுனா நீங்க இந்த இலக்கத்தை தொடர்பு கொண்டு பெரிய பெரிய வல்லுநர்களோட நீங்க பேசி ஒரு சரியான தீர்வு எடுக்கலாம். இப்படி பல தீர்வுகள் இருந்தாலும் கூட தொடர்ச்சியா இந்த தற்கொலைகள் அதிகரித்து கொண்டு போறதுக்குரிய காரணம் அநேகமாக இந்த டைம்ல எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது நம்ம தற்கொலைக்கு காரணங்கள்னு சொல்லிட்டு பார்க்குற நேரம், தற்கொலை பண்ணி கொள்ளுகிற இல்லாட்டி தற்கொலைக்கு முயற்சி செய்கின்ற அந்த நபருடைய பின்புலம், அந்த அடிப்படையில் பார்க்குற நேரம் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் இப்போ 5 விரலும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஆகவே ஒவ்வொரு விரலுக்கும் பின்னால் ஒவ்வொரு பின்புலம் இருக்குது. ஆகவே அப்படி பார்த்துட்டு நாங்கள் ஒரு பொதுவான ஒரு கருத்துக்கு வருவோம்னு சொன்னால், முதலாவது விஷயம், இப்போ இலங்கையை பொறுத்தளவில் இலங்கை பெரிய ஒரு போர் அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துச்சு. அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் இன்னுமே அந்த சூழலை சமாளிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. ஆகவே அந்த ஒரு காரணத்தினால் நிறைய பேர் தற்கொலை பண்ணின ஒரு காலம் உண்டு. அதுக்கு பிறகு கொஞ்சம் தலையெடுத்து இங்கால வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், பொருளாதார நெருக்கடிகள், இலங்கையில் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக நிறைய பேர் முகம் கொடுக்க முடியாமல் போனாங்க. அதால் பொருளாதார சிக்கல்களுக்கு அந்த பிரச்சனை வரும்போது அதற்கு முகம் கொடுக்க முடியாத நிலையில் பொருளாதார நிலை காரணமாக தற்கொலை பண்ணி கொண்டவர்கள் அநேகம். பின்பு பார்த்தீர்கள் சொன்னால், புதிய சூழலுக்கு முகம் கொடுக்க முடியாத நபர்கள், அதாவது கல்வி மன அழுத்தங்கள், கல்வி கற்கும் நிலையங்களில், அதே மாதிரி வேலை செய்யும் இடத்தில் உள்ள மன அழுத்தங்கள், இப்படி ஒரு சூழலை நாம் எப்படி சமாளிக்கின்றோம், அந்த சூழலுக்கு இயல்பாக்கம் அடைய முடியாததினால் சில தற்கொலைகள் நடைபெறுகின்றன. இதற்கு பின்பு உள ரீதியாக பார்த்தோம் என்றால், மனநிலை சரியில்லாமல் போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள், அதே நேரம் மன அழுத்தத்திற்கு, மனச்சோர்வுக்கு உட்பட்டவர்கள், அவர்களுக்கு இயல்பாகவே அப்படி ஒரு நிலை இருக்கும். ஆகவே அவர்களும் ஒரு விதமான தற்கொலை.
எல்லாவற்றிற்கும் மேலாக ஏதோ ஒரு லாஸ் என்று சொல்லுவோம், ஏதோ ஒரு இழப்பு அவர்களை தாக்கி இருக்குமாக இருந்தால், அது ஒரு நபராக இருக்கலாம், அல்ல ஒரு இழப்பிற்கான நிலையாக இருக்கலாம். அது இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நான் அண்மையில் ஒரு பத்திரிகை பகுதியை பார்த்தேன். அதில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அது ஒரு சிறிய விஷயம். அம்மா ரிமோட் கொடுக்கையில், தொலைக்காட்சி பார்க்கும்போது அம்மா ரிமோட் கொடுக்கையில், அதனால நான் போய் சூசைட்க்கு ட்ரை பண்ணினேன். இன்னொரு கிட்ட பார்த்த ஒரு விடைய கேஸ் ஒன்று ஞாபகம் வருகிறது. தன்னுடைய பெண் தோழியுடன் அம்மா வெளியில் செல்ல அனுமதிக்கவில்லை. பெண் தோழியுடன் அம்மா வெளியில் செல்ல அனுமதிக்கவில்லை. ஆகவே நான் தற்கொலை முயற்சிக்கு முற்பட்டேன். இன்னொரு விஷயம் பார்த்தேன். நான் வீதியில் செல்லும் போது என்னை பின்தொடர்ந்து ஒரு நபர் வருகிறார். நான் அதை குறிப்பிட்ட இடத்தில் கூறிய போது அந்த நிர்வாகம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சப்போர்ட்டாக, ஒத்துழைப்பாக இருந்தார்கள். ஆகவே நான் தற்கொலை செய்தேன். இப்படி தற்கொலைக்கான காரணங்கள் பார்த்தீர்கள் என்றால் பலவிதமாக காணப்படுகின்றது. ஆகவே இதுதான் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று எம்மால் குறிப்பிட முடியாது. சில தற்கொலைகள் பார்த்தீர்கள் என்றால் இறுதி நிமிடம் வரை நம்மளோடு சந்தோஷமாக பேசியிருப்பார்கள். எந்தவித ஒரு காரணமே கண்டுபிடிக்கவும் முடியாத தற்கொலைகள் இருக்கின்றன. ஆகவே சில பொதுவான காரணங்களை நான் கூறியது போன்ற சில பொதுவான காரணங்களை முன்வைக்கலாமே ஒழிய இது காரணம் என்று தனியாக குறிப்பிட்டு நம்மளால் கூற முடியாது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சில விஷயம் சொல்லும்போது எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னா, பொதுவாக அந்த அந்த சின்ன பசங்க ரிமோட் கொடுக்கல அப்படின்னு சூசைட் பண்ணிக்கிட்டது, வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், இதை தாண்டி இந்த காதலிக்கிறவங்க பொதுவாக பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நீ எனக்கு கிடைக்கலனா, நீ என்னோட இல்லைனா, இல்லை நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் எமோஷனல் பிளாக்மெயில் மாதிரி தோணும்ல. இப்போ சின்ன பசங்க கூட அம்மா ரிமோட் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை முடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் இல்லை. அவங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்க அம்மாவையோ இல்லை தங்கச்சியோ எமோஷனலி பிளாக்மெயில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் இதை சூஸ் பண்றாங்க. ஆனா அது சூசைடா தன்னோட உயிரையும் மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது இல்லை. அநேகமான தற்கொலைகள் அவங்களோட உயிரை மாய்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கப்படுறதே இல்லை. இந்த மாதிரி எமோஷனல் பிளாக்மெயிலுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லையா? ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக எல்லா தற்கொலைகளுமே எல்லாருமே உலகத்துல தற்கொலைக்கு முயற்சி செய்கிற யாருமே நான் இறந்து போவோம் என்பதை நினைப்பதே இல்லை. அவர்கள் நீங்கள் சொல்லுவது போல ஒரு இமோஷனல் பிளாக்மெயில், அதாவது தற்கொலையோட பின்புலத்தை பார்த்தோன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். உள ரீதியாக பார்த்தோன்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் தற்கொலைக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆகவே அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது தற்கொலை பண்ணும்போது நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு டிரைவுன்னு இருக்குது, ஃப்ளைட்டோ ஃப்ளைன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதுக்கு முகம் கொடுக்குறோமா, அந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கிறோமான்னு தீர்மானிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட சம்மந்தப்பட்ட நம்மளுடைய மூளை ஹோமோன்ஸ் அதோட சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த டிரைவை தீர்மானிக்கிறதுல ஸ்ட்ரெஸ் ஹோமோன் தான் சம்மந்தப்பட்டிருக்கு. ஆகவே இந்த ஸ்ட்ரெஸ் ஹோமோன் எந்த பக்கம் கூடுதலாக இருக்குமோ அந்த பக்கத்துக்கு அவங்க முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஒரு செகண்ட் தான் அது. அந்த செகண்டை கடந்து வந்துட்டாங்கன்னு சொன்னால் அதிலிருந்து மீண்டு வந்துடலாம். ஆகவே முயற்சி செய்கிறார்களே ஒழிய நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தி கொண்டு அவர்கள் செய்வது இல்லை. ஒன்றோ இரண்டோ பேர் இறப்பதற்காகவே செய்கிறார்கள். பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்றால் தற்கொலைக்கு முயற்சி செய்தவர் ஏதாவது ஒரு வழியில் எங்காவது ஒரு நபரிடம் அது பற்றி ஒரு சிறிய ஒரு வார்த்தையாவது பயன்படுத்தியிருப்பார். அதை பயன்படுத்துவதன் நோக்கம் யாராவது என்னை காப்பாற்றி விடுவார்கள், அநேகமாக லெட்டர் எழுதி வைத்திருப்பார்கள், இல்லாட்டி ஒரு ஃபோனில் ஒரு மெசேஜ் கொடுத்திருப்பார்கள். யாரோ ஒருவர் என்னை காப்பாற்றி விடுவார்கள் என்ற நோக்கத்தோடு தான் அதை எல்லாவற்றையும் செய்கிறார்கள். ஆகவே முயற்சி செய்கிறார்களே ஒழிய இறந்து விடுவார்கள் என்று அவர்களும் நினைப்பதே இல்லை. சரியா சொல்லியிருந்தீங்க. இப்போ அநேகமான இந்த முயற்சிகள் நீங்க சொல்ற மாதிரி எமோஷனல் பிளாக்மெயிலுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா முடிக்கிறது அப்படிங்கிறது அவங்களே அறிகிறது இல்லை. இப்போ நிறைய பிரச்சனைகள் வர்றப்போ நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியுது. ஆனா சில நேரங்கள்ல மட்டும்தான் தற்கொலை பண்ணிடலாம், வாழ்க்கையை முடித்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போகுது. அப்படி வர்றப்போ அந்த மாதிரியான எண்ணங்கள் ஒரு ஆளுக்குள்ள வரப்போகுது அப்படின்னு சொன்னா தன்னைத்தானே எப்படி அவங்க அடையாளம் கண்டுக்கிறது? இல்லைன்னா சொசைட்டில இப்ப நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களை எப்படி நாங்க அடையாளம் காண்றது? அதாவது தற்கொலை செய்ய இருக்கின்ற ஒரு நபரை அடையாளம் காண்பது என்பது
நீங்கள் சொன்னது மாதிரி முதல் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஒரு விஷயம், அவர்கள் எங்களோடே கூடவே இருக்கின்றார்கள், மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், அவர்களை அடையாளமே காண முடியாது என்பது. ஆனால் தற்கொலை செய்கின்ற ஒரு நபர் இப்போ இன்றோ நேற்றோ அல்ல, ஒரு 3 மாதத்திற்கு முன்பு இருந்தாக கூட இருக்கலாம். அவரிடம் 3 விஷயங்கள் காணப்படும். ஒன்று, நாங்கள் சொல்லுவோம் ஹோப்லெஸ், அவருக்கு ஒரு நம்பிக்கை காணப்படாது, நம்பிக்கையின்மை காணப்படும். நாளா இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் அப்படின்னு ஒரு வேர்டை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சொற்சொடர் சில சொற்சொடர்கள் இருக்குது, தற்கொலை பண்ணுகிறவர்களே யூஸ் பண்ணுகிற சில சொற்சொடர்கள். அதே மாதிரி பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் ஒன்று நம்பிக்கை இல்லாமல் இருக்கும், அடுத்து அவர்கள் வேர்த்லெஸ் என்று யூஸ் பண்ணுவார்கள். அதாவது நான் வந்து தகுதியற்றவன், நான் தகுதியானவனா, எனக்கு இதால் முடியாது, இந்த பிரச்சனையை கடந்து வர என்னால் முடியாது, எனக்கு அதற்கான திறமை இல்லை, நான் பொருத்தம் இல்லாத ஒரு ஆள், நான் என்னோடய லவருக்கு பொருத்தம் இல்லை, என்னோடய அம்மா அப்பாவை ஏமாற்றிட்டேன். இப்போ ஏதாவது ஒரு தோல்வியை சந்திச்சிட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என்னோடய அம்மா அப்பாவை நான் ஏமாற்றிட்டேன். ஸோ அவங்களுக்கு ஒரு ஹோப்லெஸ் இருக்கும், வேர்த்லெஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு முன்னுக்கு வர முடியாது என்ற ஒரு பயம் இருக்கும். இதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வளமையாக அவர் நடந்து கொள்ளுகிறதற்கும் சில நாட்களில் நடந்து கொள்ளுகிறதற்கும் சில நேரம் சொல்லுவாங்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்க வாக்கில், நான் ரொம்ப ஒன்று மிஸ் பண்ணுறேன் மச்சி, ஐ மிஸ் யூ, அப்படி ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லவராக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். சில நேரம் தற்கொலை பண்ணிக்க போகிறோன்னு தெரிஞ்சு ரொம்ப வந்து அன்னைக்கு ரொம்ப அட்டேச்சாக இருக்கிற ஒரு பண்பும் இருக்குது, அப்படியும் இருக்கலாம். அவங்க வந்து தன்னை வந்து நான் வந்து நார்மலாக இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதில் எங்கேயாவது ஒரு சின்ன இடம் இருக்கும் மற்றவங்களுக்கு கண்டுபிடிக்க. இது பற்றி தெரிந்தவர்கள் அவர் பக்கத்தில் இருந்தால் அவர் எவ்வளோ ட்ரை பண்ணினாலும் கண்டுபிடித்து விடுவார்கள். எப்படியாவது அவர் அதை வெளிப்படுத்துவார். ஒன்று சொற்களால், அல்லது அவருடைய நடத்தையால், அல்லது அவருடைய உணர்வுகளால், இமோஷன்ஸ், அல்லது அவர் வெளிப்படுத்துகிற விதம், ஏதாவது ஒரு ஒன்று பிஹேவியர், அல்லாவிட்டால் இமோஷன்ஸ், அல்லது ஏதாவது ஒரு வேர்ட்ஸ். இதில் எங்கேயாவது ஒரு இடம் இருந்திருக்கும் அவர் வெளிப்படுத்தின விதம். நீங்கள் தற்கொலை செய்து கொண்டவர்களை தேடி பார்த்தீர்கள் என்றால் ஏதோ ஒரு இந்த 3இல் ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பார்கள். அது சரியான விழிப்புணர்வு இல்லாததால் நாம் புரிந்து கொள்வது தான் கடினமாக இருக்கிறது. கண்டிப்பா. இப்போ இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறப்ப நீங்க கூட நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க. அவங்களோட நீங்க பேசக்கூடிய முறை, அந்த கவுன்சிலிங் அப்படின்னா கூட அந்த ப்ரொசஸிங் வந்து எப்படி இருக்கும்? அவங்க வந்து அவங்களுடைய முடிவை மாற்றி இந்த வாழ்க்கை மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற அளவுக்கு கண்டிப்பா நீங்க கவுன்சிலிங் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ கவுன்சிலிங் ப்ரொசீஜருங்கிறது வித்தியாசமான ஒன்று. அதாவது நாங்கள் வந்து எங்களிடம் வருகின்ற நபர், இப்போ கவிராஜ் வருகிறார் என்றால், கவிராஜுக்குள் இப்பொழுது பிரச்சனைக்காகத்தான் வருகின்றார். வருகின்ற பொழுது நாம் அவருக்குள் பிரச்சனைக்கு நான் கண்டிப்பாக முடிவு கூறவும் மாட்டேன், நான் உங்களுடைய பிரச்சனைக்கான முடிவு எடுக்கவும் மாட்டேன். உங்களுடைய பிரச்சனையை நீங்களே தீர்த்து கொள்வதற்கு உங்களுக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்கு என்பதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு எல்லா விதமான திறமையும் இருக்கிறது. இந்த ஒரு பிரச்சனை உங்களை ஆட்கொள்ளுகிறது படியினால் இந்த நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த திறனை பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது. அதற்கான ஒரு சாவியாகத்தான் இந்த உளவள துணை என்பது வெளிப்படுகிறது. அதே நேரம் உளவள துணை என்பது அதற்கான ஒரு ப்ரொசீஜராகத்தான் இருக்கின்றது. ஆகவே தற்கொலை எண்ணத்தோடு வருகின்றவர்களுடைய கவுன்சிலிங்கில் முதலாவது செய்கின்றது ஒரு அருமையான உளவியலாளர், பழைய உளவியலாளர் விக்டர் ஃப்ராங்க்லின். விக்டர் ஃப்ராங்க்லின் வந்து ஒரு அருமையான கதை உண்டு, அவருடைய கதை. அவர் வந்து ஒரு முறை அவருக்கு மிட்நைட்டில், நள்ளிரவில் ஒரு அழைப்பு வருகிறது, தொலைபேசி அழைப்பு. அவர் எடுத்து கதைக்கின்றார். அந்த பகுதியில் ஒரு பெண், ஒரு லேடி, ஒரு பெண் வந்து கதைக்கிறாங்க. நான் வந்து என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் ஆண்டுட்டு இவர் இப்படியே கடத்திட்டே ஒரு 1 hour 2 hours சொல்லிட்டு இவர் சில மணித்தியாலங்களாக அந்த லேடியோடு கதையில் ஈடுபடுகிறார், கதைத்து கொண்டு இருக்கிறார், சாதாரணமாக கதைத்து கொண்டு இருக்கிறார். இது பண்ண போகிறீங்களா, என்ன செய்ய போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதைச்சு கொண்டு இருக்கிறார். கதைச்சு கொண்டு முடித்ததுக்கு பிறகு அந்த லேடி அவங்களுடைய தொலைபேசி அழைப்பை கட் பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க.
திருப்பி சிறிது நாட்களுக்கு பின்பு விக்டர் பிராங்க்லின் குறிப்பிட்ட அந்த பெண்ணை சந்திக்கின்றார். அந்த பெண் உயிரோடு இருக்கின்றார். தன்னை மாய்த்து கொள்ள போவதாகத்தான் அவர் தொலைபேசி. இப்பொழுது விக்டர் பிராங்க்லின் கேட்கிறார், நீங்கள் மாய்த்து கொள்வதாகத்தான் எனக்கு தொலைபேசியில் அறிவித்தீர்கள், நீங்கள் உங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளவில்லை, என்ன காரணம்? நான் என்ன சொன்னது உங்களை மாற்றியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிடம் கேட்கிறார். அந்த பெண் உடனே சொல்கிறாள், ஐயா வேற ஒன்றுமே இல்லை, நீங்கள் அத்தனை மணித்தியாலம் என்னோடு செலவழித்து என்னுடைய பிரச்சனைக்கு காது கொடுத்தது, செவி கொடுத்தது, ஆக்டிவ் லிசனிங், இது மாத்திரமே காரணம். ஆகவே அந்த மணித்தியாலங்கள் நான் கடக்கும்போது நான் என்னுடைய சுயம், அதாவது என்னுடைய செல்ஃப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், என்னுடைய சுய முக்கியத்துவம், நான் யார், நான் எவ்வளவோ இந்த சமூகத்துக்கு தேவைப்படுகிறவன் என்பதை உணர்ந்து கொண்டேன். ஆகவே எனக்கு அது தற்கொலைக்கு என்னை முயற்சி செய்ய தூண்டவில்லை. ஆகவே இப்படி பார்த்தீர்கள் என்றால், முதலாவது ஒரு உளவள துணையாளராக என்னுடைய வேலை தற்கொலை எண்ணமுடையவர்கள் அவர்களுடைய பிரச்சனைக்கு செவி கொடுப்பது. இப்போ பொதுவாக நான் வேலை செய்வது 1938 என்ற பெண்கள் உதவி தொலைபேசி இலக்கம். வருகின்ற அநேகமான அழைப்புகளில் அவர்கள் சில நேரம் வேறு தேவைகளுக்கு எடுத்திருப்பார்கள். அவர்கள் பேசிக்கொண்டும் போது அது அரை மணித்தியாலமாக இருக்கலாம், 1 மணித்தியாலம், 10 நிமிடமாக இருக்கலாம். பேசி முடித்தவுடன் நான் சொல்வேன், உங்களுக்கு மேலதிக நடவடிக்கைகளுக்காண்டி, ஏன்னா நாங்கள் ஒரு தொலைபேசியில் உரையாடி எல்லாவற்றையும் அவருடைய உணர்வுகள், அவருடைய முகபாவனை இதுகளை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆகவே அவருக்கு நான் சொல்வேன், சரி நேரில் வர்றதுக்கு இப்படியான இடத்துக்கு இங்கே வர முடியுமெண்டா வர முடியும், இல்லாட்டி அவர் சொல்லுவார், இல்லை என்னுடைய மனப்பாரம் நான் எடுத்த போது விட ஒரு 80% குறைந்து விட்டது, என்னுடைய கதையை நீங்கள் கேட்டீர்கள், இவ்வளவு நாள் யாரும் கேட்பதற்கு இல்லை, ஆகவே என்னுடைய பிரச்சனைக்கு அறவாசி ஒரு முடிவு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். ஆகவே ஒரு உளவள துணையாளராக என்னுடைய முதலாவது வேலை அவர்களுக்கு செவி கொடுப்பது. அடுத்தது ஒத்துணர்வு, எம்பத்தி என்று சொல்லுவோம். அவருக்கு அவருடைய பிரச்சனையை அவருடைய நிலைமையில் இருந்தே, இப்போ யாராவது ஒருவர் நம்மளுக்கு பிரச்சனையை சொல்கிற நேரம் நம்ம டக்குன்னு யோசிப்போம், நீயா தேடிக்கிட்டே தானே, நீயா செய்துக்கிட்டே தானே, வீட்டில் சொன்னால் அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால தான் அரைவாசி பேர் சொல்கிறதே இல்லை. ஆகவே இப்படி சொல்லாமல் அவருடைய பிரச்சனையை அவருடைய நிலைமையில் அதே மனநிலையிலிருந்து நான் உணரும் போது அவர் எனக்கு நல்ல ஒரு கம்பெனியன், இல்லாட்டி நல்ல ஒரு பார்ட்னர், என்னுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டதே ஒரு விஷயம், நான் நினைக்கிற அதே இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிட்டது பெரிய விஷயம். ஆகவே என்னுடைய பிரச்சனை அரைவாசி முடிந்து விட்டது. இதுதான் நாங்கள் உளவளத்துறையில் செய்வோம். அவருடைய பிரச்சனைக்கு செவி கொடுக்கறது, அதே நேரம் அவருடைய பிரச்சனைக்கு அவரே, நாங்கள் தீர்மானம் எடுக்கிறதே இல்லை, அவருடைய பிரச்சனைக்கு தீர்மானங்களை எடுப்பதற்கு நாங்கள் ஜஸ்ட் ஒரு கருவி, இல்லாட்டி ஒரு சாவியாக அவருடைய திறன்களை நாங்கள் லைட்டாக கொஞ்சம் திறந்து விட்டுறோம், அவ்வளோதான் செய்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டாலே அவங்களோட பாதி பிரச்சனை சரியான மாதிரியான ஒரு உணர்வு வருது இல்லையா? இப்போ நிறைய நேரங்களில் தற்கொலை பண்ணி தவறான முடிவெடுத்தவர்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள பற்றி பேசுறதும், அவங்களோட பிரச்சனையை எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்றதும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இருக்கிறப்போ ஒரு சில நேரங்களில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சாதாரணமாக அந்த நபரோட நம்ம நல்லா பேசினா அந்த பிரச்சனையை சரி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு கூட இருக்கிறவங்க யோசிக்கலாம் இல்லையா? ஸோ ஒருத்தர் இந்த மாதிரி தற்கொலை முடிவு எடுக்கிறப்போ இந்த சொசைட்டி கூட அதுக்கு ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சொசைட்டி ஒரு காரணமாக இருக்கிறது. அதாவது நாம் சுற்றியுள்ள எல்லாருமே காரணமாக இருக்கிறோம். ஏனென்று குறிப்பிட்டால் சொசைட்டி முதலாவது காரணம். இப்போ பார்த்தீர்கள் என்றால் புள்ளி விவரவியல் படி தற்கொலை செய்து கொள்கிறவர்கள், அதிகமாக செய்து கொள்கிறவர்கள் பெண்களாக இருந்தாலும் அதிகமாக இறந்து போகிறவர்கள் ஆண்கள். ஏன் என்று ஒரு கேள்வி கேட்டால், இப்போ கவிராஜிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எங்கேயாவது போய் ஒரு இறந்த வீட்டில் எங்கேயாவது போய் நீங்கள் வாய் விட்டு கத்தி உங்களால் அழ முடியுமா? அழுதிருக்கிறீர்களா? இல்லை. அழுவதற்கு சமூகம் ஒத்துக்கொள்ளுகிறதா? இல்லை. ஆகவே சமூகம், அதாவது பாலின ரீதியாக சில கடப்பாடுகளை எங்களுக்கு வைத்திருக்கிறது. இதென்றால் இப்படித்தான், நாங்கள் ஸ்டீரியோ டைப் பண்ணி சொல்லுவோம். சில விஷயங்கள் இப்படி தான் நடக்கும். ஆண் என்றால் அவன் இமோஷனலில் வெளிக்காட்டக்கூடாது. ஆகவே இந்த ஆண்கள் அதிகமாக இறந்து போகிறதுக்கு அவர்களுடைய அந்த இமோஷன்ஸ், அவர்கள்
அடக்கப்படுகிறது, அது வெளிக்காட்டப்படுவது இல்லை. ஆகவே இந்த சமூகம் முதலாவது முட்டுக்கட்டையாக இருக்கிறது இப்படியான சில விஷயங்களில். ஆகவே அவர்களுடைய இமோஷன்ஸ் அதே மாதிரி பெண்கள் என்றால் கால் மேல் கால் போட்டார், இல்லை ஏதாவது கொஞ்சம் ஒரு போல்டான விஷயத்த செய்துட்டா சொல்லுவாங்க, என்னடா ஆம்பளை மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பாராட்ட மாட்டாங்க. ஆகவே சமூகம் சில முட்டுக்கட்டைகளை வைத்திருக்கிறது. நாங்கள் சொல்லுவோம் செக்ஸ் ஜெண்டர் என்று 2 வேர்ட் பாவிப்போம் நாங்கள், பால் நிலைன்னு சொல்லிட்டு. பால் உயிரியல் ரீதியாக கொடுக்கப்பட்டது, ஜெண்டர் என்பது சமூகத்தால் கட்டமைக்கப்பட்டது. சமூகத்தால் கட்டமைக்கப்பட்ட சில இந்த மாதிரியான சில விஷயங்கள் உடைக்கப்பட வேண்டும். ஆகவே முதலாவது ரீசன் சமூகம். அடுத்து பார்த்தீர்கள் என்றால் எம்மை சுற்றியுள்ள ஃப்ரெண்ட்ஸ், குடும்பம், எங்களுடைய குடும்பம், நாங்கள் கல்வி கற்கின்ற இடம், நாங்கள் பணிபுரிகிற இடம் என்றுட்டு எங்களை சுற்றியுள்ள எல்லா நபர்களும் ஏதோ ஒரு விதத்தில் இதில் தாக்கம் செலுத்துகிறார்கள். நாம் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக, அதாவது நான் சின்ன ஒரு என்ன சொல்லுவோம் பகடிக்காக சில விஷயங்களே நாம் அவருக்கு பகடிக்காக சொல்லுவோம். அது நம்மளுக்கு ஒரு ஜோக்காக தெரியலாம், நம்மளுக்கு ஒரு நகைச்சுவையாக தெரியலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட நபருக்கு அது எவ்வளவு புண்படுத்துகிறது என்பது நாம் கூட அதை நினைத்து சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் அந்த ஒரு சின்ன வேர்டு அவரை காயப்படுத்தியிருக்கலாம். ஆகவே அப்படி பார்க்கும்போது நாம் எல்லாரும் ஒருவருடைய தற்கொலைக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்களும் நானும் சேர்ந்து பங்காளிகளாக இருக்கின்றோம். கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கூட இருக்கிறவங்க கிட்ட நம்மளோட பிரச்சனைய சொல்லலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஆனாலும் கூட நம்ம சொன்னா இது வெளியில யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தாலேயே நிறைய பேர் சொல்றது இல்ல. ஆனா இப்போ ஒரு உளவியலாளருக்கு சந்திக்கிற போது அவங்க மனசுல இருக்க எல்லா பிரச்சனைகளையும் சொல்லணும் இல்லையா? அப்படின்னா அவங்க பகிரப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும். இது இந்த உளவளத்துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனவே இப்ப நீங்க சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், அவங்க உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயங்கள் எவ்வளவு தூரம் கான்ஃபிடென்ஷியல், இது இந்த துறையில் எவ்வளவு முக்கியமான ஒன்று? 100% ரகசியம். எங்களுக்கு வருகின்ற ஒரு நபர், நான் எப்பொழுதும் யோசிக்கிற விஷயம், நான் ஒரு பொருளோடு அல்ல, நான் ஒரு பிஸ்னஸ் இல்லை நடத்துகிறேன், ஒரு பொருளோடு அல்ல, ஒருவருடைய வாழ்க்கை. ஆகவே அந்த தாற்பயம் எல்லா உளவள துணையாளர்களுக்கும் ஒரு ப்ரொஃபஷனலி கைட் பண்ணப்பட்ட, ப்ரொஃபஷனலி தான் பயிற்சி பெற்ற, துறை ரீதியாக பயிற்சி பெற்ற எல்லா உளவள துணையாளர்களும் கண்டிப்பாக அதை கடைபிடிக்கிறார்கள். நான் கடைபிடிக்கிறேன் 100%. நாங்கள் இப்பொழுது உதாரணத்துக்காக நான் பயன்படுத்தும் போது கூட உங்களுக்கு சொன்னேன், எந்த இடத்திலும் பெயர் குறிப்பிடப்படவில்லை, எந்த இடத்திலும் இடம் குறிப்பிடப்படவில்லை, இந்த விடயத்திற்காக வந்தார்கள் என்று சொல்லவும் இல்லை. நான் சொன்னதை வைத்துக்கொண்டு நீங்கள் யாரையுமே அடையாளம் காணவும் முடியாது. ஆகவே நாங்கள் அவர்களுடைய எந்த விதமான விஷயத்தையும் பகிர்வது இல்லை. 100% அவர்களுடைய ரகசியத்தன்மை எங்களோடு இருக்கும். இப்போ உதாரணம், நான் சொன்ன என்னுடைய உதவி தொலைபேசி சேவையில் கிட்டத்தட்ட 12 பேர் இருக்கின்றார், 15 பேர் இருக்கிறார்கள். ஒருவர் எடுக்கும் அந்த கேஸ் இன்னொருவர் திருப்பி வரும்போது டிஸ்கஸ் பண்ணுவதே இல்லை. ஆகவே அது ரீதியாக எந்த ஒரு நபரும் பயப்பட தேவையில்லை. ஒரு உளவள துணை, அதாவது நீங்கள் துறை ரீதியான உளவள துணையாளரிடம் செல்லும் போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 100% உங்களுடைய ரகசியத்தன்மை பேணப்படும். அது எங்களுடைய தொழில் தர்மம், அது எத்திக்ஸ், அதாவது கோட் ஆஃப் எத்திக்ஸ் என்று சொல்லுவோம். அதில் ஒரு விஷயம் ரகசியத்தன்மை என்பது. கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நார்மலி இந்த தற்கொலை அப்படின்னு எடுக்கிறப்போ எல்லா இடங்கள்லையுமே, இப்போ பாடசாலை எடுத்துக்கிட்டாலும் சரி, அலுவலகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, வீட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ், மன ரீதியான தாக்கங்கள், மனப்பிறழ்வுகள் எல்லாம் இருக்கும். எல்லா இடங்கள்லையுமே இந்த தற்கொலைகள் இடம்பெறுகிறது இல்லையா? இதை தடுக்கிறதுக்கு நார்மலி என்ன பண்ணலாம்? இப்போ இந்த மாதிரி செக்டர் வைஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க தற்கொலைகளை? அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை தடுக்கிறதுக்கு என்ற நேரம் 1990ஆம் ஆண்டுகளில் கவர்மெண்ட் இந்தியாவில் இன்னும் இருக்குது, சில நச்சு பொருட்களை தடை செய்தது. இந்தியாவில் அதிகமாக அதை இப்போவும் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதாவது நாம் எந்த இடங்களில் அதற்கான காரணங்களை புரிந்து கொள்ளுகிறோமோ அந்த காரணங்களை நிவர்த்தி செய்வதற்கான விஷயங்களை பார்க்க வேண்டும். இப்போ எப்பொழுது நச்சு பொருட்கள் தடை செய்யப்பட்டதோ அரசாங்கத்தால், அப்பொழுது விவசாயிகளுடைய தற்கொலை வீதம் குறைந்தது. இது போன்ற காரணங்கள், அதாவது அரசு கொள்கை ரீதியாக எடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றது. இப்போ போதை வஸ்து காரணமாக அதிகமாக
போதை வஸ்து பயன்படுத்துகிறவர்கள் அவர்களும் தற்கொலை செய்கின்றார்கள். அவர்களுடைய குடும்பங்களை சார்ந்தவர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாமல் தற்கொலை செய்கின்றார்கள். ஆகவே இந்த போதை பாவனைகளுக்கு தடுப்பு முற்காப்பு விஷயங்களை கொள்கை ரீதியாக செயற்படுத்தும் போது ஒன்று இதை செய்யலாம். அடுத்து நீங்கள் குறிப்பிட்டது போல அதாவது சில இடங்களில், அதாவது கல்வி கற்கின்ற நிலையங்கள், அதேபோல் வேறு சில, அதாவது பணியிடங்கள், இவ்வாறான இடங்களில் உளவள துணைக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு பகுதி, குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் பார்த்தீர்கள் என்றால் கவுன்சிலிங் செக்ஷன் ஒன்று இருக்கும். இப்பொழுது பாடசாலைகள், இலங்கையில் எல்லா பாடசாலைகளும் கவுன்சிலிங் ஆசிரியர் என்று ஒருவர் இருக்கின்றார். அதுபோல எல்லா பிரதேச செயலகங்களிலும் சமூக சேவை அமைச்சினால் நிறுத்தப்பட்டிருக்கின்ற பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிற ஒரு உளவள துணையாளர் இருக்கிறார். அதுபோல் பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தராக பணியாற்றுகின்ற ஒரு உளவள துணையாளரும் இருக்கின்றார். ஆகவே இவ்வாறானவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றார்கள். அவர்களை நாடி போவதுதான் குறைவாக இருக்கிறது. எல்லா வைத்தியசாலைகளிலும் மித்ருபியச என்று ஒன்று இருக்கின்றது, நட்பு நிலையம் என்று சொல்லுவோம். அந்த இடங்களுக்கு போக முடியும். அவர்களுடைய உதவியை நாடையிலும். எங்கேயுமே எனக்கு போக முடியலை, நான் இருந்த இடத்திலிருந்தே இதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படி என்று நினைக்கின்றவர்கள் சில ஹாட்லைன்ஸ் இருக்கின்றது, சில குறுகிய இலக்கங்கள் இருக்கின்றது. இப்போ நான் சொன்னது போல் 1932 போட்ட பெண்கள் உதவி தொலைபேசி இலக்கம், அதாவது இலங்கையிட அங்கோட மனநல வைத்தியசாலையில் நிர்வகிக்கப்படுகின்ற 1926 என்ற உதவி தொலைபேசி இலக்கம், அதுபோல் 1333 போன்ற இலக்கங்கள். இது மாதிரியான இலக்கங்கள் குறுகிய, அதாவது உங்களுடைய ஃபோனிலிருந்து, உங்களுடைய தொலைபேசியிலிருந்து இலவசமாக நாடு பூராகவும் எங்கிருந்தாலும் 24 மணித்தியாலமும் அழைக்கக்கூடிய இலக்கங்கள். ஆகவே அப்படி ஒரு விஷயம் எனக்கு தோணிருச்சுன்னு சொன்னால், யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள முடியலைன்னா அப்படியாவது ஒரு இடத்திற்கு கால் பண்ணி உங்களால் சொல்ல முடியும். ஆகவே எல்லா பகுதியிலேயும் அதற்கான தடுப்பு முறைகள் காணப்படுகின்றன. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இலங்கையில் இப்போ அண்மையில் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய தற்கொலை தொடர்பான செய்திகள். சாதாரணமாக தற்கொலை ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ தூரம் படித்தவங்க, பெரிய பெரிய இடங்களில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் கூட தற்கொலை பண்ணுற செய்தியை கேட்கிற போது சாதாரண மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை மேலே இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. எனவே ஒரு உயிரை அவங்க மாய்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஒரு தவறான முன்னுதாரணமாக இருந்துட்டு போயிடுவாங்க. இப்போ அண்மையில் நாங்கள் நிறைய செய்திகள் பார்க்கிறோம். இந்த செய்திகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. கடைசி அவங்க அந்த ஒரு செய்தி கேள்விப்படுற வரைக்குமே அவங்களோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்மளால ஊகிக்கவே முடியாது. ஆனா அவங்க இல்லை அப்படின்னதுக்கு அப்புறம் தான் யார்கிட்டயாவது சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு எங்களுக்கு தோணும். பொதுவாக எனக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, என்ன கேட்டீங்க அப்படின்னா, எவ்வளவு பிரச்சனைகளையும் என்னால சந்திக்க முடியும், ஆனா அந்த ஒரு முடிவு எடுக்கிற தைரியம் எனக்கு இல்லை. ஆனா எப்படி வாழ்க்கையில வாழ்றதுக்கு இல்லாத ஒரு தைரியம் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வருது? உள ரீதியா என்ன நடக்குது அந்த டைம்ல? அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, ஏற்கனவே சொன்னது போல, இந்த ஃப்ளைட் ஆஃப் ஃபைட்டுங்கிற அந்த டிரைவ்னை கைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னு சொன்னால், நம்ம மூளையில் ஸ்ட்ரெஸ் சம்மந்தப்பட்ட ஹோமோன். அந்த நிமிஷத்தை அவங்க கடந்து வந்துட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். அந்த ஒரு நிமிஷத்தில், அந்த செகண்டில் நாங்கள் சொல்லுவோம், அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம இமோஷனை வந்து எந்தளவு, அதாவது நம்மளுடைய நுண்மதி ரீதியான உணர்வுன்னு சொல்லுவோம். நம்ம எப்படி இன்டெலிஜென்ட்லியே அந்த இமோஷனை நாங்கள் கடந்து வரோங்கிறது முக்கியம். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சின்ன நாட்கள்ல இருந்தே நம்ம வீடுகளில் இல்லை நம்ம இருக்கிற இடங்களில் நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். அழகாக சேட்டு போட்டுக்குவோம், தலையெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ கவிராஜ் வந்தோன்னு தலையெல்லாம் அப்படி பண்ணி பண்ணி பார்த்தாரு. ஸோ அது நம்ம எந்த அளவு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் நம்ம வீடுகளில் வளர்க்குற நேரம் இவங்களை எந்தளவு இமோஷனல் கைட் பண்ணுறாங்க சின்னதுலேருந்தே. டக்குன்னு உளுந்தோன்னே போய்ட்டு டக்குன்னு தூக்கிடுவாங்க. பிள்ளை அழமுன்னுக்கு அம்மா அழுதுருவாங்க. ஸோ அந்த பிள்ளைக்கு அந்த இமோஷன்ஸை ஒன்று அது அனுபவிக்க விடணும். அடுத்து அதுலேருந்து அது தானாகவே வெளிவாரதுக்கு நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கைட் பண்ணோமா இருந்தால்
அது நான் சொன்னது ஒரு சின்ன அழுகைங்கிற இமோஷன்ஸ் பலதரப்பட்ட இமோஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இமோஷன்ஸையும் அவங்க எப்படி இன்டெலிஜென்ட்லி அவங்க கைட் பண்ணிக்கிட்டு வராங்க. சின்னதுலேயே ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பிள்ளைக்கு முதல்ல இடம் கொடுக்கணும். உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு இந்த வயசு இல்லை, இப்போ இந்த வீட்டில் ஒரு சும்மா ஒரு டிஸ்கஷனில் நம்ம சொல்கிறது தான் யூனிவர்சிட்டி போனோன்னே எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் அந்த நேரம் விடலையே. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள் கிடைச்சது 8 வருஷத்துக்கு பிறகு. ஆனால் அந்த பிள்ளையில 2 பேரும் அங்கிள் அண்ட் ஆண்டி 2 பேருமே அந்த பிள்ளைகள் அவங்க நிறைய சோஷியல் சர்வீஸில் இடம்பெறவங்க, ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங்கில் இடம்பெறவங்க. பிள்ளைகள் இல்லாமல் எங்கேயும் கொண்டு போனதும் இல்லை. அந்த பிள்ளைகள் முன்னுக்கு தான் எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. பிள்ளைகள்னு சொல்கிறேன், நான் இப்போ 25 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு. நான் கண்ட நாள்லேருந்து அவங்க எந்த ஒரு குடும்ப பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணையோ, அவங்கள நிறைய பேர் நாடியும் வருவாங்க. பிள்ளைகள் இல்லாமல் இருந்ததே இல்லை. அவங்க அந்த அப்பையிலேருந்தே நான் நினைக்கிறேன் அது ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம என்ன தெரியுமா செய்வோம், பிள்ளைகள் இது கேட்கக்கூடாது, இந்த இது பார்க்க, பிள்ளைகள் கேட்கக்கூடாத பார்க்கக்கூடாத நிறைய விஷயம் இருக்குது. ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தோம், அடித்து கொத்திட்டு இருக்கோம்னு சொன்னால் அதை பிள்ளைகள் பார்க்கக்கூடாது. ஆனால் சில விஷயங்கள் பிள்ளைகள் சின்னதுலேருந்தே ஒவ்வொரு இமோஷன்ஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு முறையான ரீதியில் பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். பாடசாலைகளில் மனவளம் சம்பந்தமாக, உளவளம் சம்பந்தமான பயிற்சிகள் சின்னதுலேருந்தே அதற்கான கையேடுகள் இன்க்ளூட் பண்ணப்பட வேண்டும் பாடப்பரப்பில். அதே மாதிரி யூனிவர்சிட்டி வந்ததுக்கப்புறமும் அப்படித்தான். நிறைய பேர் இன்றைக்கி மறித்து போகிறதுக்கு அந்த சூழலுக்கு இசைவாக்க முடியாமல். ஆகவே பிள்ளைகளை எந்த சூழலுக்கும் இசைவாக்கப்படுத்தக்கூடியவர்களாக WHO சொல்லுது, உலக சுகாதார ஸ்தாபனம் சொல்லுது, அந்த சூழலுக்கு இசைவாக்கம் அடைகிறதுங்கிறது வந்து ஒரு நார்மல் பர்சனுடைய ஒரு கேரக்டராக கருதப்படுகிறது. ஆகவே அவர்களை சூழலுக்கு இசைவாக்கம் உள்ளவர்களாக வளர்க்கும் போது அவர்கள் நல்ல ஆளுமை உள்ளவர்களாக வருகிறார்கள். பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும்போது முரண்பாட்டை தீர்க்கக்கூடிய ஆளுமையோடு வளர்த்தெடுக்கப்படுகின்றார்கள். அழுத்தத்தை சமாளிக்கக்கூடிய ஆளுமையோடு வளர்க்கப்படுகிறார்கள். அவ்வாறு வளர்க்கப்பட்டு வரும்போது அவர்கள் இந்த தற்கொலைக்கு போவதற்கான எண்ணம் குறையும். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இன்றைய நாளில் பகிர்ந்திருந்தீங்க. ரொம்ப நன்றி சுசிலா. பல விஷயங்கள் நாங்கள் பேசியிருந்தோம் தற்கொலை தொடர்பா. அதே மாதிரி எங்களோட இந்த துறையை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு வேலை அப்படிங்கிறத தாண்டி ஒரு சேவையாக கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து உங்களுடைய இந்த சேவைகள் தொடரணும். இன்னும் பல பேருடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும். இன்றைய தினம் எங்களுடைய அதிதிகள் பகுதியிலே தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.